ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஒரு தேங்காய் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மட்டன் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் விழுதுக்கு தேங்காய், கொஞ்சம் ஆஃப் தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கசகசா, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம், அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் தக்காளி உப்பு சேர்த்துட்டு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், இதுக்கப்புறம் நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் நம்ம சேர்த்தக்கப்புறம் இந்த மசாலாலாம் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ இந்த மட்டன் நல்லா சேர்த்தக்கப்புறம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் அந்த மசாலாவிலலாம் நல்லா ஒட்டி மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி உரப்பு, உப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் இதுக்கு ஒரு 1.5 செம்பு அளவுக்கு நாங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கோம். இது மிக்ஸ் பண்ணி நல்லா குழம்புலாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு ஒரு 5 மினிட்ஸுக்கு இது நல்லா கொதிக்கவும் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 விசிலுக்கு விசில் விட்டுருங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.